ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் நிறுவனம் வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ட்ரெயின் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் காம்ப்ளெக்ஸ் அறிவிச்சிருந்த நோட்டிஃபிகேஷன் இது வந்து ட்ரெயின் இன்ஜினியர் 1 அப்படின்ற போஸ்ட்டு. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ் 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 6, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இந்த 6 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 2, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஃப்ரெஷர்ஸுமே எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃப்ரெஷர்ஸுமே எலிஜிபிள் அப்படின்ற அர்த்தம். அதே போல் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, கொல்கத்தா, போர்பந்தர், டூட்ரிகோன் அதாவது தூத்துக்குடி, அப்புறம் திகில்பூர், கேம்பல் பே அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மேபி இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மேலும் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ட்ரெயின் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து ஒர்க் கொடுப்பாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஃபஸ்ட் இயருக்கு வந்து 30,000 ஒரு மாதத்துக்கு, செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ஒரு மாதத்துக்கு, தேர்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு மாதத்துக்கு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெனிமினேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவோம். அதாவது அதர் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் குவாலிஃபிகேஷன். சரிங்களா? இப்போ ட்ரெயின் இன்ஜினியர் போஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 4 இயர்ஸ் பிடெக் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு இந்த ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். 4 இயர்ஸ் பிடெக் இவங்க சொல்லியிருக்கிற அந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதே போல் கண்டிப்பாக பாஸ் கிளாஸ்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் மூலியமாக தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான தேதிகள் ஆகஸ்ட் 13 அன்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3, 2025 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டு தெளிவாக வந்து பார்த்துங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரூ. 177 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரூ. 177. ஆனால் இங்கே வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், இல்லை நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்லேயும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெளிவாக செக் பண்ணிவிட்டு கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆஃப்லைனில் பே பண்ணுற மாதிரிங்கன்னா அதுக்கு, அதாவது எஸ்பிஐ பிரான்ச்சில் பே பண்ணுற மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்டட் கேண்டிடேட் வந்து நீங்கள் பெங்களூரில் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேரியஸ் லொக்கேஷன்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதை போட்டு தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் பண்ண லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேண்டிடேட் செலக்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு மெயிலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஆக்டிவ் இருக்கிற மெயில் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோட கேரியர் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. பெல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டுமே மிக்சடாக இருக்குது. இங்கிலீஷ் மட்டும் தான் ஃபைனல் வெர்ஷன். ஸோ அது தெளிவாக வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் அப்பாயின்மெண்ட் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும். அதையும் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்க கிளியர் பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணிவிட்டு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம் அறிவிச்சிருந்த ட்ரெயின் இன்ஜினியர் 1 அப்படின்ற போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 3/9, அதாவது 3 செப்டம்பர் 2025. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.